தொடர்ந்து நாம் தேவனுடைய அன்பை குறித்து சிந்தித்து வருகிறோம். We continue to meditate on God's word. The principle of love is, அன்பினுடைய சூத்திரம் என்னவென்றால் triangle of love, அன்பின் முக்கோணம். This is the biblical teaching of love. இதுவே இந்த வேதம் போதிக்கும்படியான அன்பை குறித்த போதனையாக இருக்கிறது. If we take out this triangle of love from the Bible completely is meaningless, I could say. இந்த அன்பின் முக்கோணத்தை நாம் வேதத்திலிருந்து எடுத்துவிட்டால் வேதாகமம் அர்த்தமற்றதாகிவிடும். What is this triangle of love? இந்த அன்பின் முக்கோணம் என்பது என்ன? As a man, as a sinner, I have no inclination to love God or to love others. நான் ஒரு பாவியாக, ஒரு நீசனாக தேவனை நேசிப்பதற்கோ மற்றவர்களை நேசிப்பதற்கோ நான் முடியாதவன். It is absolutely impossible for me to love God or to love others. தேவனை நேசிப்பதோ மற்றவர்களை நேசிப்பதோ என்னால முடியாது. Yes, the Bible commands me to do so. வேதம் அவ்விதமாக நான் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறது. But I feel helpless in this aspect. நான் இந்த காரியத்தில் உதவியற்றவனாக இருக்கிறதை பார்க்க முடிகிறது. But how could I be a man of fulfilling this command of God, loving God with all my heart and loving my neighbor? அப்படியானால் ஆண்டவரை நான் முழு இதயத்தோடு விதமாக நேசிப்பது, என்னுடைய அயலகத்தாரை நான் அவ்விதமாக நேசிப்பது. This triangle of God's love is seen in John's epistle of John, fourth chapter 19 and 20. 1 யோவான் 4வது அதிகாரம் 19-20 வசனங்களில், we love him because he loved us. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். Unless a person understands God's love, he can't love God or he can't love others. தேவனுடைய அன்பை ஒரு மனிதன் அறியாமல் அவன் தேவனையும் நேசிக்க முடியாது, மற்றவர்களை நேசிக்க முடியாது. Probably some of you may be thinking, oh, it's impossible for me to love God and to love my neighbor. ஒருவேளை உங்களில் சிலர் சொல்லலாம், நான் ஆண்டவரை முழுமையாய் நேசிப்பது, to a certain extent even I could say that I love God. ஒரு விதத்தில் ஒரு ஆண்டவரை நேசிக்கிறேன்னு சொல்லலாம், but to love my neighbor, ஆனால் மற்றவர்களை நேசிப்பது, it's absolutely impossible to me. இது என்னால முடியாது. Dear people, the pity of you is you don't know God's love. வருத்தம் என்னவென்றால் நீ தேவனுடைய அன்பை அறியவில்லை. Because as according to the level of knowing God's love in your life, only you could love God and love others. ஆண்டவருடைய அன்பை உன்னுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு அறிந்திருக்கிறையோ அந்த அளவுக்கு தான் ஆண்டவரை நேசிக்க முடியும், மற்றவர்களை நேசிக்க முடியும். We see people, Christians, but they find it very difficult to love the neighbor. கிறிஸ்தவர்கள் ஆனால் மற்றவர்களை நேசிப்பது என்பதால் கூடாத காரியமாக இருக்கிறது. Why? Because this amazing love of God that showered upon me, the unworthy sinner. ஒரு அபாத்திரமான பாவியின் பேரில் தேவன் பொழிந்தருள இந்த அன்பை
என்னால உண்மையாய் விளங்கிக் கொள்ள முடியவில்லை. that is the real fact. அதுதான் உண்மையான. Why many people are like Pharisees, thinking that they are better than others? ஏன் அநேகர் பரிசேயர்களைப் போல மற்றவர்களிட நான் பரவாயில்லைன்னு நினைக்கிறது காரணம் என்னன்னா, because of the ignorance of God's love in their own lives. ஆண்டவருடைய அன்பை அவருடைய வாழ்க்கையில அறியாமல் இருப்பதுதான் காரணம். Dear people, one thing which is needed for us is to know and understand this God's love, the length and the breadth, the height and depth of it. You can't comprehend it. இந்த அன்பின் அகலம், நீளம், உயரம், ஆழத்தை உன்னால் அறிந்து கொள்ள முடியாது. But still, in this life, the greatest discovery that a sinner could make in his life by his grace is to learn and to understand more of God's love in his life. இந்த உலகத்தில் ஒரு பாவியனுடைய மேலான ஒரு காரியம் என்னவென்றால், எந்த அளவுக்கு இந்த தேவனுடைய இந்த அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரத்தை அனுபவிக்கிறோம் அதுல தான் இருக்கு. This triangle of love, இந்த அன்பின் முக்கோணத்தை wonderfully it is being portrayed in the Bible. வேதத்தில் எவ்வளவு அழகா சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. John 4:19, 1 John 4:19, 1 யோவான் 4:19, அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். We love him because he first loved us. Because he first loved us, I am able to love. அவர் என்னை நேசித்ததுனால, because I could understand God's love in my life, ஆண்டவருடைய அன்பை என்னுடைய வாழ்க்கையில் விளங்கி இருக்கிறதுனால, I could also love him. அவரை என்னால் நேசிக்க முடிகிறது. The second part, he says, if a man say, I love God, 4:20th verse, and hateth his brother, he is a liar. For he that loveth not his brother, whom he hath seen, how can he love God, whom he hath not seen? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? There is a big question. You say that you love God. நீ ஆண்டவரை நேசிக்கிறேன்னு சொல்ற. But you could not love your neighbor. மற்றவர்களை உன்னால நேசிக்க முடியல. Bible says then you are a liar. அப்படின்னா நீ ஒரு பொய்யன். There is a big question here. Question mark here. ஒரு பெரிய கேள்விக்குறி. தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத சகோதரனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? It is Bible. The word of God is the question of God. இது வேதம், இது தேவனுடைய வார்த்தை, இது தேவன் என்னிடத்தில் கேட்கிற கேள்வி இது. For he that loveth not his brother, whom he hath seen, how can he love God, whom he hath not seen? தன்னுடைய சகோதரனிடத்தில், because it is a commandment of God, 21st verse, that's what go to. தேவனிடத்தில் அன்பு கூறவன் தன் சகோதரனிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனை அவராலே பெற்று very say this commandment, those who love God should love their neighbor. The triangle, the top part is the pointed upward one is God's love showered upon me. தேவனுடைய அன்பு என் பேரில் பொழியப்பட்டது. So the right and left, the angle of the triangle, இந்த முக்கோணத்தினுடைய வலது இடது பக்கத்தில், because God has poured his love upon me. ஆண்டவர் தம்முடைய அன்பை என்னுடைய வாழ்க்கையில் பொழிந்திருக்கிறபடியால், God has changed my heart and he has given me his spirit that I could love him.
அவர் என்னுடைய இருதயத்தை மாற்றி பரிசுத்த ஆவியானவருக்கு கொடுத்திருக்கிறபடியால் அவரை என்னால் நேசிக்க முடிகிறது. Because how could God love me, such a wretched man? இவ்வளவு ஒரு நிர்பந்தமான மனிதனை தேவன் எப்படி என்னை நேசிக்க முடிகிறது? The love of God constraineth. தேவனுடைய அன்பு நெருக்கி ஏவுகிறது. To love God, தேவனை நேசிக்க. Another angle, அடுத்த அந்த முக்கோணத்தின் பகுதி, how could I love my neighbor? என்னுடைய அயலாத்தான் எப்படி நான் நேசிப்பது? Because God has loved me, an unworthy sinner. ஒரு தகுதியில்லாத ஒரு பாவியை அவர் நேசித்திருக்கிறார். A person who has to be hated, வெறுக்கப்பட வேண்டிய ஒரு மனிதன். What good is there in me that he could love me? அவரை நேசிக்க முடியாத இடத்தில் என்ன இருக்கிறது? St. Paul says, no good thing dwells in me. எந்த நன்மையும் என்னை வாசமாய் இருப்பதில் என்று பவுல் சொல்லுகிறார். I am being loved by God when I am a wretched sinner. நான் ஒரு நிர்பந்தமான பாவியாக இருக்கும் பொழுது தேவன் என்னை நேசித்திருக்கிறார். So the same way, when I see my brother, when I see my neighbor, ஆகவே அவ்விதமாக என்னுடைய சகோதரன், என்னுடைய அயலாத்தானை பார்க்கும் பொழுது I love him because God has loved me as a wretched sinner. ஒரு நிர்பந்தமான பாவியாக தேவனை நேசித்திருக்கிறதுனால அவரை என்னை நேசிக்க முடிகிறது. Human love is different. மனிதனுடைய அன்பு வித்தியாசமானது. You could love only those who loves you. உன்னை மற்றவர்கள் நேசிக்க, who love you, உன்னை நேசிக்கிறவளை நேசிப்ப. But you will hate the people who hate you. உன்னை வெறுக்கிறவளை நீ வெறுக்கிற. That is the human love of the world. இந்த உலகத்தினுடைய அன்பு. But Christ's love is different. ஆனா கிறிஸ்துவினுடைய அன்பு வித்தியாசமானது. Because God has showered his love upon me as a wretched and worthy sinner. ஒரு நிர்பந்தமான பாவியான ஒரு மனிதனாக இருந்த பொழுது, when I was struggling in my sin and when I was completely going away from God, ஒரு நிர்பந்தமான மனுஷனாக தேவனை விட்டு விலகி போன நிலையில், not even a fraction of goodness in me, but God showered his love upon me. ஒரு சின்ன இம்பியும் கூட நேசிக்கப்பட முடியாது உன்னிடத்தில் ஒண்ணுமே இல்லை. But he showered his love upon me. அவருடைய அன்பை என் பேரில் பொழிந்திருக்கிறார். He sent his very son to die for me on the cross. நம்முடைய சொந்த குமாரனையே அனுப்பி என்னை நேசித்திருக்கிறார். I could see the footprints of God in my life, of his love. அவருடைய அன்பினுடைய அச்சு அடையாளத்தை என்னுடைய வாழ்க்கையில நான் பார்த்து வருகிறேன். Is it not so in our lives? நம்முடைய வாழ்க்கையில் அது உண்மை இல்லையா? God has been so gracious with us in everything. எல்லாவற்றின் கிருபையுள்ளவராக இருக்கிறார் இல்லையா? So this triangle of love is the one which really operates in a believer. ஆகவே இந்த அன்பின் முக்கோணம் ஒரு விசுவாசியின் வாழ்க்கையில் செயல்படுகிறது. To know God's love and to love him and to love his neighbor. தேவனுடைய அன்பை அறிந்து அவரை நேசிப்பதும் அயலகத்தாரை நேசிப்பதும். What a wonderful and beautiful life it is. இவ்வளவு ஒரு உன்னதமான ஒரு வாழ்க்கை இல்லையா? This evening, when I heard a news, இந்த மாலையில் ஒரு செய்தியை நான் கேட்ட பொழுது, it really broke my heart. என்னுடைய இருதயத்தை அதிகமாக உடைத்தது. In England, yesterday, it's called POP. It is called Super Saturday. இங்கிலாந்தில் நேற்றைய தினத்தில் பாப் என்று சொல்லப்படுகிற பத்திரிகைகளில் சூப்பர் சாட்டர்டே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாட் இஸ் இட்? அது என்ன?
The wine shop was opened. Wine shop திறக்கப்பட்டு விட்டது. People were thronging like anything. அங்கே ஜனங்கள் கூட்டம் கூட்டமாக போகிறார்கள். No conscious about keeping distance in these days of coronavirus. கொரோனா வைரஸை குறித்து எந்த விதமான ஒரு இடைவெளி குறித்த சிந்தையே இல்லாமல் everybody was rushing to, ஒவ்வொருவரும் அதுல அவிதமாக முந்தி தள்ளி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். The sad part of it is, அதனுடைய வருத்தமான காரியம் என்னவென்றால், many people from Scotland, they came to England to buy these wine bottles. ஸ்காட்லாந்துல இருந்து நிறைய பேர் இந்த வைன் பாட்டில் வாங்குது. because the wine shops are closed in Scotland. ஸ்காட்லாந்துல இன்னும் பிராந்தி கடைகள் திறக்கப்படல. So many big crowd, many people from Scotland, they rushed to buy these bottles here in England. இங்கிலாந்துல அவிதமாக அந்த பாட்டில்ஸ் வாங்கும்படியாக அந்த ஜனங்கள் திரளாய் வந்திருந்தார்கள். Dear people, I have been to Scotland once, to a place called Inverness. Scotland ஒரு முறை Inverness என்ற இடத்துல நான் போயிருந்தேன் to meet my friend. என்னுடைய நண்பரை சந்திக்கும்படியாக. It's a beautiful place. அழகான இடம். My heart broke because Lord, Scotland was a land where men like John Knox were raised up. ஆண்டவரே, ஸ்காட்லாந்து ஜான் நாக்ஸ் போன்றவர்கள் எழுப்பப்பட்ட ஒரு தேசம். He prayed, Lord, give me Scotland or I die. ஸ்காட்லாந்து தாரும் ஆண்டவரே, இல்லை நான் மரித்து போவேன். God sent such a great revival in Scotland. ஸ்காட்லாந்து தேசத்தில் அவ்வளவு பெரிய உயிர்மீழ்ச்சியை தேவன் கொடுத்திருந்தார். Men like Mary Slessor and the missionary David Livingstone, Dr. David Livingstone, went to Africa and labored. How many great missionaries God raised up in that land. அந்த தேசத்தில் அவ்வளோ பெரிய மிஷனரிகள் எல்லாம் எழுப்பினார். Even in our place, probably you would have heard of Madras Christian College. நீங்க Madras Christian College, still it carries some sort of Christian influence. இன்னும் கூட அது ஒரு கிறிஸ்தவ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற காரியம் முழுமையாக இல்லை என்று சொல்ல முடியாது. But men came from Scotland and established in order to exhibit the love of God. ஸ்காட்லாந்து வந்த மக்கள் ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்தும்படியாக இந்த தேசத்தில் வந்து செய்தார். How many missionaries? எவ்வளவு பேர், எத்தனை மிஷனரிகள்? Why? Oh God, why? What happened to that country? Today, where are the people who are longing for God? இன்றைக்கு ஆண்டவரே, அந்த தேசத்தில் என்ன ஆயிற்று? அவிதமான மக்கள் எங்கே? I prayed for that Scotland. When I read that news, அதை நான் வாசித்த பொழுது என்னுடைய இருதயத்தில் நான் ஜெபித்தேன். Lord, once again raise up that land. ஆண்டவரே, அந்த தேசத்தை மறுபடியும் நீர் எழுப்பும். It is true, I am almost more than 6,000 miles away from that place. எனக்கு அந்த இடத்திலிருந்து 6,000 மைலுக்கு அப்பால் இருக்கிறேன். But I know a God who could hear me, who could hear my answered prayers. ஆனா எனக்கு செவி கொடுக்கிற, என்னுடைய ஜெபத்துக்கு செவி கொடுக்கிற தேவன் இருந்திருக்கிறார். He knows my heart. அவருடைய இதயத்தை எனக்கு தெரியும். He has got a value for my prayers because he owned me as his child. என்னை அவருடைய பிள்ளையாக அவர்தாம் எடுத்துக்கொண்டபடியால் என்னுடைய இருதயத்தின் காரியங்களை அவர் நிச்சயமாக மதிக்கிறார் என்று அறிந்திருக்கிறேன். Because I am his special child. ஏனென்றால் அவருடைய விசேஷித்த பிள்ளை. Not only me, but every child of a God is a child of special child of God.
என்ன கேட்டா, நான் மாத்திரம் இல்ல, தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருமே ஆண்டவருடைய உண்மையான பிள்ளைகளாக இருக்கிறார்கள். Dear people, this world is sick of sin. இந்த உலகம் பாவத்தினால வியாதிப்பட்டிருக்கு, பாவ வியாதியினால பாதிக்கப்பட்டிருக்கிறது. Outwardly looks wonderful and beautiful. வெளியே பார்க்கும்போது அழகா இருக்கிறது, அற்புதமாக இருக்கிறது. So fair and beautiful. அழகான நிறத்தோடு கூடிய அழகும் தோற்றம் இருக்கிறது. But inwardly people are sick of sin. பாவத்தினால வியாதிப்பட்டு இருக்கிறார்கள். Because of bitterness, hatred, unloving, unkind, கசப்பு, வெறுப்பு, அன்பற்ற, இரக்கமற்ற, so many things. Lust of the eye, lust of the flesh, lust of the world. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, the உலகத்தின் இச்சை, the pride of life, உலகத்தினுடைய பெருமை. The hearts are full, is sick. And their minds and their souls are sick. அவருடைய மனதும் ஆத்மாவும் வியாதிப்பட்டிருக்கிறது. How helpless people are. எவ்வளவு உதவியற்றவர்களாய் காணப்படுகிறார்கள். But dear people, the only cure for this sickness of sin is the Lord Jesus Christ. இந்த பாவம்ங்கிற வியாதிக்கு ஒரே ஒரு பதில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. A person who is met by God and revealed by His amazing grace, the wonderful redemption. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இந்த மகத்துவமான தேவன் அவனை சந்தித்து அவருடைய உன்னதமான அந்த மீட்பை அவனுடைய வாழ்க்கையில் அறிந்து கொள்ளுகிற கிருபையை கொடுத்திருப்பானால், is there anything more than wonder that a person has got in his life? அவருடைய வாழ்க்கையில இதை விட மேலான விதத்தினுடைய வாழ்க்கையில பெற்றிருக்கிற காரியம் உண்டா? So, what is this separating love? ஆகவே இந்த பிரிக்கும் அன்பு என்பது என்ன? God is separating His people as a special people. தேவன் தம்முடைய மக்களை ஒரு விசேஷித்த மக்களாக அவர் பிரித்தெடுக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. It's so wonderful to see. இது எவ்வளவு அழகாக இருக்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். You see in Deuteronomy 7:6, உபாகமம் 7:6 விதமாக நாம் வாசிக்கிறோம். For thou art an holy people unto the Lord thy God. The Lord thy God hath chosen thee to be a special people unto Himself, above all people that are upon the face of the earth. Yes, it was said to the people of Israel, but it's more applicable to the people who are redeemed by God. இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொன்ன இந்த காரியம் இன்னும் அதிகமாக தேவனால் மீட்கப்பட்ட ஜனங்களுக்கு உரியதாக இருக்கிறது. God hath chosen thee to be a special people unto Himself. அங்கே சொல்லுகிற பூச்சக்கத்தில் எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு விசேஷமாக தெரிந்து கொண்ட special people. Separating love. God separates the sinner to own him as His special child. தன்னுடைய விசேஷித்த குழந்தையாக தன்னை அவனை எடுத்துக்கொள்ளும்படி தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். Thou art an holy people unto the Lord thy God. People who are experience the God's power of redemption. மீட்பினுடைய வல்லமையை அனுபவிக்கிற மக்கள். The people who experience the victory over the sins in their lives. அவருடைய வாழ்க்கையில பாவத்தின் மேலான வெற்றியை கொடுத்திருக்கிற ஒரு வாழ்க்கையினுடைய அருமையான அனுபவம். Is it not? This is amazing. இவ்வளவு ஆச்சரியமாக இருக்கிறது. This is not simply some special people. ஏதோ ஒரு விசேஷித்த ஜனங்கள் மாத்திரமல்ல. What is the quality of His people? அவருடைய மக்களுடைய தன்மை என்ன? They are special people because
Once they were in the miry clay. ஒரு காலத்தில் உளையான சேற்றில் உழன்று கொண்டிருந்தார்கள். But now they are more than conquerors by the God of love. ஆனால் இப்பொழுது இந்த அன்பின் தேவனால அவர்கள் வெற்றியின் மேலாக வெற்றி சிறக்கிறவர்கள். What a wonderful separation it is. என்ன ஒரு அருமையான பிரித்தெடுத்தல். Dear people, if you are a child of God, நீ ஒரு தேவனுடைய பிள்ளையாக இருப்பாயானால், what a wonderful possession of God you are. ஆண்டவருடைய எவ்வளவு விசேஷித்த சொத்து நீ இல்லையா? Even in Leviticus 20:26, லேவியராகம் 20:26 ஆண்டவர் சொல்றார், and ye shall be holy unto me, for I the Lord am holy, and have severed you from other people, that I should be mine. I cut off, I severed you. மற்ற ஜனங்களிலிருந்து உன்னை அப்படியே நான் துண்டித்து விட்டேன். All other, I have separated you. I separated you. Dear people, the doctrine of election, இந்த தெரிந்து கொள்ளுதலின் உபதேசம் என்பது, it is not mere God has elected me, so I will go to heaven. ஆண்டவரை தெரிந்திருக்கிறார், அவன் நான் பரலோகம் போவேன். It is utter foolishness. இது மதியனமான காரியம். If you are a person, unless God really gives His own Spirit to make you to be overcomer in this world, பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து உன்னுடைய வாழ்க்கையில ஒரு மேற்கொள்ளுகிற நபராக உன்னை வைக்கவில்லை என்றால், that is not God's calling. அது தேவனுடைய அழைப்பு அல்ல. That is not separating you from God. அது தேவன் உன்னை பிரித்தெடுத்த ஒரு அடையாளம் இல்லை. What is the implication that God has separated you? தேவனை பிரித்தெடுக்கிறார் என்பதனுடைய அடையாளம் என்ன? He shall be holy unto me. நீங்கள் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாக இருப்பீர்களாக. So how God separating His people is very much related to the holiness, the wholeness. ஆகவே ஆண்டவர் தம்முடைய மக்களை பிரித்தெடுத்திருப்பது என்பது இந்த பரிசுத்தத்தோடு, அது ஒரு முழுமையான ஆவிக்குரிய தன்மையோடு இணைந்தது. எவ்வளவு தெரியுங்களா? Once you were in the dust, when you were in the clay, miry clay, உளையான சேற்றில் உழந்து கொண்டிருந்தார். Your carnal nature was there dominating you to make you more miserable. உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய சுபாவம் தன்மை உன்னை நிர்பந்தமான மனிதனாய் மாற்றிற்று. But now you are different. ஆனா இப்ப நீ வித்தியாசமானவன். You have the resemblance of God. ஆண்டவருடைய அடையாளத்தை தன்மையை கொண்டிருக்கிறாய். You are being shapen to the likeness of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு போய் மாறி வருகிற தன்மை. Dear people, I tell you, never be satisfied as you are. நீ இருக்கிற வண்ணமான ஒரு நிலையில திருப்தி அடைந்து கொண்டிருக்காத. Are you growing more in holiness? பரிசுத்தத்தில் வளருகிறாயா? Are you growing more in His love? உடைய அன்பில் வளருகிறாயா? Are you growing in the desire and the longing for God? தேவனுக்காக அவரை வாஞ்சிக்கிறதுக்காக அவருடைய வாழ்க்கையில வளர்ந்து வருகிறதா? Is the desire for the world is diminishing in your life? உலகத்துக்கு அடுத்த அந்த வாஞ்சை குறைஞ்சிட்டு இருக்கா? Is the desire of being overcome by your looks, பார்வையில உடைய வாழ்க்கையை மேற்கொள்ளுகிற அந்த வாஞ்சையின் காரியம், are you able to overcome that by His grace? It is not so as you were. நீ இருந்த வண்ணமாக உடைய வாழ்க்கையில இல்ல. You are a person who is having victory. It is not natural to you. அது உனக்கு ஏற்கமானதல்ல. ஆனா but God, ஆனா தேவன் அதை உனக்கு கொடுத்திருக்கிறார். It's a gift of God. தேவனுடைய ஈவு.
Do we have victory over the lust of the flesh? மாம்சத்தின் இச்சையில உடைய வாழ்க்கையில வெற்றி காண்டு கொண்டு இருக்கிறேன். Are you growing in that? அல்ல வளர்ந்து கொண்டிருக்கிறையா? Could you say that God helps me to mortify the old man? பழைய மனிதனை நான் சிலுவையில் அறைந்து கொண்டிருக்கிறேன். Otherwise, my dear friend, go and tell God. தேவனிடத்தில், Lord, I want to be like you. உம்மை போல நான் மாறணும். There's only one life. இந்த ஒரே ஒரு வாழ்க்கை. Many times I count my days and time. அநேக சமயங்களில் என்னுடைய நாட்களையும் நேரங்களையும் கணக்கிடுகிறேன். When will the day will come that I will go to God? தேவனிடத்தை எப்பொழுது போவது என்பதை குறித்து நினைக்கிறது உண்டு. Even sometimes, even this corona probably, I don't know whether it will come to me or not, but in one way I delight even to have, so that I could really go away from this world to reach my Savior. ஆகவே இந்த உலகத்தில் உருவத்தில் சொல்ல போனால் அது வருமானால் கூட சீக்கிரமா இந்த உலகத்தின் காரியங்களை முடித்து விட்டு தேவனிடத்தில் போற நான் விரும்புகிறேன். In one way, this is not my plan, என்னுடைய திட்டம் என்பதில்லை, but if it is of the Lord, தேவனுடைய சித்தமாய் I delight in that, அதில் சந்தோஷப்படுகிறேன். Dear people, I am not telling you a lie, ஒரு பொய் சொல்லலை, that is the reality, உண்மை சொல்றேன். Because to be with God is more better, as St. Paul says. பவுல் சொல்றவனமாக தேவனோடு இருப்பது மகிமையான. So you and I are separate as special people. நீங்களும் நானும் அவ்விதமாக ஒரு விசேஷித்த விதத்தில் பிரிக்கப்பட்டிருக்கிறோம். What a wonderful thing it is. எவ்வளவு ஆச்சரியமான காரியம் இல்லை? Dear people, I tell you, when a person really understands the glory of God and the glory of His calling, I tell you, you will never live as a you will never long to live a carnal life. ஆண்டவருடைய அந்த மகிமை, அவருடைய அழைப்பின் மகிமை ஒரு மனுஷன் விளங்கி கொண்டா அவன் தொடர்ந்து இந்த மாம்ச அளவில் வாழுகிற வாழ்க்கை அவன் விரும்புகிறவனாக இருக்க முடியாது. It could not be. It could not be. You see, what a wonderful verse it is. Ephesians 2:10, எபேசியர் 2:10 ஆண்டவர் சொல்றார். எபேசியருக்கு நிருபம் 2:10, for we are His workmanship. அவருடைய கைகளின் கிரியையாக இருக்கிறோம். Created in Christ Jesus unto good works, which God hath before ordained that we should walk in them. தமிழில் முழுமையாக மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்ல, ஏனெனில் நற்கிரியைகள் செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். இஸ் குட். தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். We are the workmanship of God. As a child, handling how a child will be handled by the mother. ஒரு தாயினால இந்த குழந்தை எப்படி பராமரிக்கப்படும், பாதுகாக்கப்படும். The mother will delight in the child, the little child. இந்த சின்ன குழந்தையினால குழந்தையிடத்து தாய் அவ்வளவு அன்பாகிறார். I am the workmanship of God. தேவனுடைய கிரியையாக இருக்கிறேன். It's all ordained that we should walk in them. அவைகளில் நடக்கும்படியாக தேவன் அவைகளை முன்குறித்திருக்கிறார். What a wonderful purpose it is. என்ன ஒரு அற்புதமான நோக்கம் இது இல்லைங்களா? I tell you, dear friend, are you still carnal? இன்னும் நீ மாம்ச சிந்தையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறையா? When I read this, 1 John, அந்த 1 யோவான் படிச்சவள பூரண அன்பு பயத்தை தள்ளும். What a wonderful verse. என்ன ஒரு அருமையான ஒரு காரியம். When he understands the fullness of God's love, ஆண்டவருடைய அன்பினுடைய முழுமையை நாம் அறிந்து கொள்வோமானால், First John 4:18, 1 யோவான் 4:18,
அன்பிலே பயமில்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது. It's a tormenting fear. It's a tormenting. How people are being tormented. எவ்வளோ வேதனையா. This evening I was praying for people who are hearing, who are afraid of this sickness. இந்த வியாதியை குறித்து பயப்படுகிற மக்களை குறித்து நான் யோசித்தேன். I had a message in WhatsApp this evening and I have an appointment to talk to a person. மெசேஜ் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பார்த்தேன். இந்த மாலையில் இந்த மீட்டிங் முடிச்சு அவர்கிட்ட பேசணும். And actually I was there in their house yesterday to sort out some problems. சில பிரச்சனை தீர்க்கும்படியாக நேற்று அவருடைய வீட்டுக்கு போயிருந்தேன். But still there are some problems have to be handled. இன்னும் சில பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டியதாக இருந்தது. And he said in that message, அந்த செய்தியில் சொல்லியிருக்காரு, we are already in fear because in our street, in the last house, Corona has come. எங்களுடைய வீதியில் அந்த கடைசி வீட்டில் கொரோனா வந்துருச்சு. We are already in fear. பயப்படுறோம். That's natural. Of course, I don't mistake it. அது தவறா சொல்லலை. But there is a fear. பயம் அங்கே இருக்கிறது. How people are fearful. எப்படி மக்கள் பயப்படுகிறார்கள். So, to move about in the street also is being restricted. அந்த வீதியில் அங்கே நடப்பது கூட தடைபட்டப்பட்டிருக்கிறது. Of course, it is not too far from our place. எங்களிடத்தை விட்டு நம்ம தூரம் இல்லை. But still, how we are very close. Even the days to come, we don't know. It may happen even every alternate houses even in the street may suffer with coronavirus. We don't know. ஒருவேளை பக்கத்து வீட்டிலாம் கூட வருமா வரமாட்டாது நிச்சயம் இல்லை. But I pray, oh God, control this. ஆண்டவரே கட்டுப்படுத்தும் என்று ஜெபிக்கிறோம். Fear, பயம். But Bible, I really says, பயப்படுகிறவன் அன்பில் பூர்ணப்பட்டவன் அல்ல. Those who fear is not complete in God's. அதாவது he could not understand God's love. தேவனுடைய அன்பை அவனால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை. So what a great love it is. எவ்வளவு உன்னதமான ஒரு அன்பு. And why I am being separated? I am being carved to design. நான் என்னுடைய வாழ்க்கையில விதமாக பிரிக்கப்பட்டது, விதமாக ஆயத்தப்படுத்தப்பட்டது. 1 Peter 2:5-9. 1 பேதுரு 2வது அதிகாரம் 5-9 வசனங்களில், You also as lively stones are built up a spiritual house, an holy priesthood, to offer up special sacrifices acceptable to God by Jesus Christ. I am being separated with a great purpose. ஒரு பெரிய நோக்கத்தோடு கூட பிரிக்கப்பட்டிருக்கிறேன். What is that purpose? நோக்கம் என்ன? ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறது. I am separated with a holy calling of being a priest for God. ஆண்டவருக்கு ஆசாரியனா இருக்கும்படியாக நான் பிரிக்கப்பட்டிருக்கிறேன். This calling is a great calling from the very God or the creator of heaven and earth. இந்த அழைப்பு மிகப்பெரிய உன்னதமான தேவனிடத்திலிருந்து வந்த அழைப்பு. வானத்தையும் பூமியின் சிருஷ்டித்த அழைப்பு. This morning we say, Saul, Saul, Saulé, Saulé. It is the call of God. தேவனுடைய அழைப்பு. I am separated even in the mother's womb. தாயின்
வயிற்றில் why? What is the purpose of all these things? இதனுடைய நோக்கமெல்லாம் என்ன? What is the purpose of it? All the purpose of it is as a lovely stone built up a spiritual house and a holy priesthood to offer a spiritual sacrifice acceptable to God by Jesus Christ. ஜீவனுள்ள கற்களைப் போல இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற மாளிகை, ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். Many times I used to praise God. அநேக சமயம் தேவனித்து, Lord, I thank you. Father, I thank you. Spirit, Son of God, I thank you. Spirit of God, I thank you. Lord, I thank you. அநேக வேளையிலே நான் கர்த்தரை துதிக்கிறேன். I have a lot of time. So I praise God. பிதாவை குமாரனை பரிசுத்தால் துதிக்கிறேன். Because I am a priest to offer sacrifices of thanksgiving and praise. ஆண்டவருக்கு நான் அவ்விதமாக துதியும் ஸ்தோத்திரமும் செலுத்தும்படியாக நான் நியமிக்கப்பட்டிருக்கிற ஆசாரியன். So I have to do a lot, I believe. I think it is, and I feel that it is not sufficient what I am doing. இப்ப செய்யறது போதில்லை நான் நினைக்கிறேன். I must do it more. அதிகமாக நான் செய்யணும். I'm a priest, a holy priest. I'm separated that I should offer up spiritual sacrifices. Even 9th verse, it's so beautiful. 9வது வசனத்துல, but ye are a chosen generation, a royal priesthood, an holy nation, a peculiar people, that ye should show forth the praises of him who hath called you out of darkness into this marvelous light. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். You are his own people, peculiar people, சொந்த ஜனம். I am a special people of God. தேவனுடைய விசேஷித்த ஜனங்கள். But is it, how could I show that I am a special child of God? ஆண்டவருடைய விசேஷித்த பிள்ளை என்கிறதை என்னுடைய வாழ்க்கையில் எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? Bible says, நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு, a chosen generation called you out of darkness into this marvelous light. Really is a wonderful light. அற்புதமான ஒளி. I was drooping in darkness. இருளில் அப்படியே முழுகி போய் கொண்டிருந்தேன். Not knowing how to be delivered from my sinfulness. என்னுடைய பாவத்தன்மையிலிருந்து விடுதலை தர முடியாதபடிக்கு தடுமாறி கொண்டேன். But God showered his love. அவருடைய அன்பை பொழிந்தார். He brought me out from darkness to light. Marvelous light. ஆண்டவர் இருளிலிருந்து அற்புதமான வெளிச்சத்திலே கொண்டு வந்தார். So that I am a chosen generation. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, a royal priesthood, ராஜரீக ஆசாரிய கூட்டம், a royal priesthood, that I am a priest of the royal King of Kings. ராஜாதி ராஜாவு, அவருக்கு நான் ஆசாரியன். What a great responsibility it is. எவ்வளவு ஒரு பொறுப்புள்ள ஒரு காரியம். Am I a person walking in this world that I am not of this world? இந்த உலகத்தில் நடக்கும் பொழுது நான் இந்த உலகத்துக்குரியவன் அல்ல. I am a priest of a royal king, the King of Kings. ராஜாதி ராஜாவுடைய ஆசாரியன் நான்.
How he was when Aaron was adorned with the garments of a priest. அந்த ஆசாரியனுடைய அங்கியை ஆரோன் அங்கே அணிவித்த பொழுது he was separated for God's service in the holy temple. அந்த பரிசுத்த ஆலயத்தில் அவன் தாமே ஆண்டவருக்கு என்று பிரித்தெடுக்கப்பட்டவன். I am separated not for this world. இந்த உலகத்துக்காக பிரிக்கப்பட்ட I am separated for the King of Kings. ராஜாவுக்காக பிரிக்கப்பட்டவன். I am separated as a special child of God. அவனுடைய விசேஷத்தை பிள்ளையாய் பிரிக்கப்பட்டவன். I am separated. ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு, that I should show for the praises of him, that I should show for the praises of God in my life. என்னுடைய வாழ்க்கையில இந்த தேவனுடைய துதியை வெளிப்படுத்தும்படியாக, so that the people who see me, oh, he is a different person, இந்த மனிதன் வித்தியாசமானவன். It is not of his own, அவனுடையது அல்ல. It is God's anointing rests upon this person. தேவனுடைய அபிஷேகம் பேர்ல நிறைந்திருக்கிறது, ஊற்றப்பட்டு. That is the real anointing of God. அதுவே தேவனுடைய அபிஷேகம். Anointed. You are a priest of royalhood. அந்த சர்வேகாதி அந்த ராஜாதி ராஜாவுக்கு பணி செய்கிற ஆசாரியனாக you are separated and anointed. நீ பிரித்தெடுக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறாய். Every believer, every child of God, ஒவ்வொரு விசுவாசியும், ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும். Dear people, I honestly ask you this evening, நேர்மையா இந்த மாலையில கேட்கிறேன், could you say that God has worked in me such a way that I understand the calling of God? தேவனுடைய அழைப்பை நான் விளங்கிக் கொண்டிருக்கிறேன் என்பதாக உன்னால் இந்த மாலையில could you be honestly say, உன்னால் நேர்மையாக சொல்ல முடிகிறதா? As God has given you that holy boldness to say, God has delivered me from my sinfulness. என்னுடைய பாவ தன்மையில் இந்த தேவனை விடுதலையாக்கி இருக்கிறார் என்று உன்னால உண்மையா சொல்ல முடிகிறதா? Other people who see you, அது மக்கள் பார்க்கும் பொழுது, he is not different from me, other than the religion he say profess. இந்த மதத்தை பற்றி பேசுகிற ஒரு காரியம் மாதிரி என்னை விட இந்த இடத்துல பெருசா ஒன்றும் வித்தியாசம் இல்லை. Can somebody say this lady is not different from me other than the religion which she professes? ஏதோ அந்த பக்தியை குறித்து பேசுகிற, அதை தவிர இந்த பெண்ணிடத்துல வேற ஒன்றும் பெருசா இல்லை. Are you of that sort? அந்த விதமான காரியத்தில் இருக்கிறையா? Tell God, Lord, you have called me from darkness to light. ஆண்டவரே, இருளிலிருந்து என்னை வெளிச்சத்தை அனுப்புக. To profess for the praises of God. தேவனுக்கு நான் துதியாய் வாழும்படியாக. Lord, why should your name be blasphemed for my sake? என்னுடைய நாமத்தை உம்முடைய நாமம் ஏன் தூஷிக்கப்பட வேண்டும்? Lord, it hurts me. ஆண்டவரே, என்னை வேதனைக்குள்ளாக்குகிறது. Make me, Lord, a man to bring out, to proclaim the praises of my God who redeemed me, the one who paid the greatest price on the cross. சிலுவையிலே மிகப்பெரிய கிரயத்தை செலுத்தி என்னை மீட்ட இந்த அன்பின் தேவனுக்கு நான் துதியை வெளிப்படுத்தும்படியான ஒரு சாட்சியாக இருக்கும்படியாக ஆண்டவரே என்னை மாற்றும் ஐயா. Lord, forgive my shortcomings. என்னுடைய எல்லா குறைகளை மன்னியும் ஆண்டவரே. Oh dear people, I tell you, if you are truly a person who could really hear the voice of God, you can't do anything other than to go to His presence and to cry out to Him for the same which I have been telling you now. உண்மையான பரிசுத்த ஆவியானுடைய வாழ்க்கையில தொடுகிற ஒரு தொடுதலுக்குள்ளாக இருக்கிற ஒரு நபராக நீ இருப்பாயானால் உன்னுடைய வாழ்க்கையில விதமாய் போய் கதறுவதை தவிர
வேற எதுவுமே செய்ய முடியாது. He is such a holy God. Oh, what a great love it is. என்ன உன்னதமான the separating love. பிரித்தெடுத்த அன்பு. I am separated as a special child of God. தேவனுடைய விசேஷித்த பிள்ளையாய் பிரித்தெடுக்கப்பட்டவன். My life also should be the one which shows for the praises of God. என்னுடைய வாழ்க்கை அவருடைய துதியை காட்டுகிற ஒன்றாக இருக்கட்டும். Let's pray. ஜெபிப்போம். கிருபை நல்ல ஆண்டவரே, தர்மியான மாலை வேளைக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, எங்களுடைய உள்ளங்களிலே பேசும் ஐயா. எல்லோரு கீழான வாழ்க்கை எங்களில் காணப்படுகிறது. மன்னியும் ஆண்டவரே. தேவாவியானவரே, நீர் பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.